வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தி திணிப்புக்கான ஒரு சாதனம் என்று கூறி அதை செயல்படுத்தாததற்காக சக்திகளை திரட்டி வரும் நிலையில் தமிழ் மொழி செழித்து வருவதாக தரவு காட்டுகிறது. தமிழ் முக்கிய தென் மொழிகளில் 2வது அதிகம் பேசப்படும் மொழியாகவும் இந்தியா முழுவதும் 5வது அதிகம் பேசப்படும் மொழியாகவும் உள்ளது. அண்ணாமலை மாநிலத்திற்கு உண்மையாக இல்லை என்று கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் நேற்றிரவு காளீஸ்வரன் என்ற கிளாமர் கார்த்திக் வயது 32 மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் அதிமுகவில் சசிகலா மற்றும் OPS மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பு இல்லை என்றும் பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இணையதளம் மூலம் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் அறிக்கையில் சைபர் குற்றவாளிகள் தற்போது திருமண தளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி அந்த தளங்களில் திருமண வரன்களை தேடும் நபர்களை குறிவைப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. திருச்சி அருகே 27 வயது இளைஞர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட கடன் மற்றும் மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது? சூதாட்ட நிறுவனங்கள் தான் திமுக அரசுக்கு முக்கியமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 3 மாநில முதல் மந்திரிகள், பல்வேறு மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவே கூட்டு நடவடிக்கை குழு என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். IPS ஆக இருந்த அண்ணாமலை தமிழகத்தை வழிநடத்த தகுதியானவர். அவருக்கு சிறப்பான அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். CSK மேட்ச் டிக்கெட் ரூபாய் 20,000 என்ற நிலையில் கிரிக்கெட் வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டல்களுக்கு ரூபாய் 15,000 தான். கிரிக்கெட் வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டலில் அறையெடுத்து தங்கினால் கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கலாம் என்ற ரசிகர்களின் பலே ஐடியா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிகராகவும் இயக்குநராகவும் பம்பரமாய் சுற்றி வருகிறார் தனுஷ். ராயன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனுஷ் இயக்கியிருந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகியிருந்தது. தனது சகோதரியின் மகன் பவிஷை இப்படத்தை நாயகனாக நடிக்க வைத்துள்ளார். ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதல் மந்திரியுமான பவன் கல்யாண் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். இந்த பேட்டியில் தமிழக அரசியல் குறித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் மகிழ்ச்சி என்று பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஓமலூரில் இன்று உயிரோடு இருக்கிறோம், நாளை அது இருக்கிறோமா என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து வருகிறது என்று EPS குற்றம் சாட்டியுள்ளார். காமெடி நடிகராக நமக்கு பரிச்சயமான முத்துக்காலை குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்து பட்டப்படிப்புகளை முடித்து பலருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார். ஏற்கனவே 2 பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வியில் முடித்திருந்த அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு B.Litt பட்டம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் சிம்பொனி முடித்த இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போது, சிறுவயதில் நான் மளிகை கடையில் வேலை செய்யும் போது இளையராஜாவை அடிக்கடி சந்தித்ததாக முத்துக்காலை நெகிழ்ந்து பேசியுள்ளார். தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழ்நாட்டில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. ஏழை எளிய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பை அருகேயுள்ள அயன்சிங்கப்பட்டி பகுதியில் உலாவரும் கரடி கம்பிவேலியை சேதப்படுத்தி மரத்தின் மீது இருந்த தேன்கூட்டில் தேனை எடுத்து தின்று மீதியை அங்கேயே விட்டு சென்றது. இந்த கரடி நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மதுக்கரை அருகே பாலக்காடு சாலையில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியை சேர்ந்த சீனியர் மாணவர் ஒருவரை பல ஜூனியர் மாணவர்கள் சேர்ந்து தாக்கி துன்புறுத்திய சம்பவத்தின் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று காலை கோவையில் அன்னூர் பகுதியில் உள்ள புகழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகள், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேடு ஆகியவற்றை அமைச்சர் சிகிச்சை பெற்றவர்களிடம் விசாரித்தும் செல்போனில் நலம் விசாரித்தார். தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. கால பைரவரை வழிபடுவதற்கு உகந்த தினமாக தேய்பிரை அஷ்டமி தினம் சொல்லப்படுகிறது. அவ்வகையில் பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கோவில்களில் நேற்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து போராடி வருகிறது. சமீபத்திலும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக மறியல் போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளனர்.
நுங்கம்பாக்கம் நமச்சிவாயபுரம் மேம்பாலத்தின் மீது வாகனங்கள் பார்க்கிங் செய்யப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாசகர் ஒருவர் உங்கள் குரலில் தெரிவித்துள்ளார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அதிகாலை நேரத்தில் தொழுகை முடித்துவிட்டு வரும்பொழுது வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் நாள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தொடரில் நாட்டில் நிலவும் பல்வேறு சிக்கல்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் கேள்விகளும் அதற்கு ஒன்றிய அரசு அளிக்கும் பதில்களும் இடம்பெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்பினை அதிகரிக்க வேண்டுமென பி. வில்சன் வலியுறுத்தியுள்ளார். கிளாம்பாக்கம் செல்ல குறைவான வாகன வசதியே உள்ளதால் ரயில்களில் 30% கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னையில் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட பள்ளி மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அனிதா என்ற பள்ளி மாணவி 9ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் இந்த மாணவி ஈரக்கையுடன் செல்போனுக்கு சார்ஜ் போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மாணவியை மின்சாரம் தாக்கியது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவியை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் சிகிச்சை பலனின்றி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் திமுக அரசு குலட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அனாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி அருள்குமார். இவருக்கு பரத் 8 என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் அருள்குமாரின் உறவினர் ராஜா சென்னையிலிருந்து விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு வந்திருந்த நிலையில் ராஜாவின் மகன் தேவனேஷ் வயது 4 மற்றும் அருள்குமார் மகன் பரத் ஆகிய இருவரும் நேற்று மாலை வீட்டின் அருகே இயற்கை உபாதைக்காக ஏரிக்கு சென்றபோது 2 சிறுவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நீடாமங்கலத்தில் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோயில் பாடை காவடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் தொடரும் பதற்றம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல இடங்களில் ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் மதுரை தனக்கன்குளம் பகுதியில் காளீஸ்வரன் என்ற ரவுடி நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பிற நிர்வாக பணியிடங்களான பதிவாளர் தேர்வாணையர், தொலைநிலை கல்வி இயக்குனர், கூடுதல் தேர்வாணையர் மற்றும் கல்லூரி வளர்ச்சி குழும டீன் ஆகிய பணியிடங்கள் கடந்த 3 வருடங்களாக நிரப்பப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் நிர்வாக பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் நாளை மறுநாள் பரிசீலனை செய்யப்படும் என்ற தகவல் வெளியானது. இதுவரை 20 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கியதாக அமைச்சர் சக்கரபாணி பேசியுள்ளார். முதல் அமைச்சரின் பிறந்தநாளையொட்டி சென்னை கொரட்டூரில் உள்ள சிவலிங்கபுரத்தில் நடைபெற்ற அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் விசாரணை அமைப்புகள் எந்த ஊழலை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். மகப்பேறு விடுப்பு மறுத்த மாவட்ட நீதிபதியை கண்டித்து ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கொலக்குடி கிராமம் LEB நகரை சேர்ந்தவர் இளங்கோவன் மனைவி மேகலை, இவர்களது மகள் பூமிகா வயது 24. இளங்கோவன் இறந்துவிட்ட நிலையில் மணிமேகலை கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார். இதனால் பூமிகா தனது அண்ணன் அக்காளுடன் கொலக்குடியில் வசித்து வந்த நிலையில் காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கர்ப்பமாக்கிவிட்டு காதலன் திருமணம் செய்ய மறுத்ததால் இந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டையை சேர்ந்தவர் நெல்சன் பொன்ராஜ் வயது 56. பண்டாரம்பட்டி அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திய போது விமானம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அப்போது மாணவ மாணவியர் சிலர் விமானத்தில் பயணம் செய்ய எங்களால் முடியாதே என்று தெரிவித்தனர். இதனையடுத்து தூத்துக்குடியை சேர்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தன் சொந்த செலவில் 17 மாணவ மாணவியரை விமானத்தில் அழைத்து சென்ற சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் பகுதியில் வசித்து வரும் 30 வயது பெண் ஒருவர் தனது கணவரை பிரிந்து 2 பெண் குழந்தைகளுடன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பெண் மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து பெண்ணின் புகைப்படத்தை சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கணவரின் நண்பர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் யானை சாலை தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் வயது 35. இவர் முதல்வர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு வீடியோக்களை வெளியிட்டதால் திருச்செந்தூர் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். IPL 2025 மும்பைக்கு எதிராக டாஸ் வென்ற சென்னை பவுலிங் தேர்வானது. எல்லாத்துக்கும் எங்க கேப்டன் தான் காரணம் என்று செஞ்சுரிக்கு பிறகு இஷன் கிஷன் தெரிவித்துள்ளார். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் யூகி பாம்பரி ஜோடி வெற்றி பெற்றது. நடப்பு IPL சீசனின் 2வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 286 ரன்கள் எடுத்தது. இஷான் கிஷன் அதிரடியாக ஆடி சதம் பதிவு செய்தார். 10 அணிகள் பங்கேற்றுள்ள 18வது IPL திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதில் கொல்கத்தாவில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியை வீழ்த்தி பெங்களூரு அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன.
2025 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. அந்த போட்டிக்கு முன்னதாக சிஎஸ்கே அணியின் மூத்த வீரர் தோனி ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு பேட்டியளித்தார். அப்போது சிஎஸ்கே என்னணி சக்கர நாற்காலியில் நான் இருந்தாலும் என்று சிஎஸ்கே குறித்து தோனி நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன், ரிஸ்க் இல்லாத முதலீடு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் செக் பண்ணுங்க என்ற தகவல் வெளியான நிலையில் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் திட்டம் 7.5% வட்டி விகிதம் வழங்குகிறது. இந்த திட்டத்திற்கு வெவ்வேறு முதிர்வு காலங்கள் உள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,230 ரூபாய்க்கும், ஒரு கிராம் வெள்ளி விலை ரூபாய் 110க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி தமிழகத்தின் நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், தேனி, ஈரோடு, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 35லிருந்து 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.